சவுலை காட்டிலும் தாவீது செஞ்ச பாவம் அதிகம். சவுல் கீழ்ப்படியாம தான் போனான். ஆனா தாவீது விபச்சார பாவம் செஞ்சு, கொலை செஞ்சு, இதை கணக்கு போட்டு பாருங்க. இவனாவது கர்த்தருக்கு அந்த ஆட்டை தான் என்ன பண்ணான், தரம் பிரிச்சு வச்சான். யாரு? சவுலு. ஆண்டவர் வந்து கோவமா சொல்லிட்டாரு, உன்னை ராஜ்யபாரத்துல தள்ளுறேன். ஆண்டவர் சொன்னார், 2வது 7 நாள் பொறுத்துரு, நான் வருவேன் அப்படின்னா. அவன் 7 நாள் பொறுத்திருந்தான். சாமுவேல் வர தாமதமாச்சு. டக்குன்னு என்ன பண்ணிட்டான், சாமுவேல் செய்ய வேண்டிய டியூட்டிய சவுல் எடுத்து செஞ்சிட்டாரு. இந்த பாவத்தை கம்பேர் பண்ணும்போது, ரொம்ப பேர் பாவத்தை கம்பேர் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். பாவத்தை கம்பேர் பண்ணக்கூடாது, மனம் திரும்புதல். சவுல்கிட்ட என்ன வரலன்னா மனம் திரும்புதல் வரல, மனஸ்தாபம் படல. தான் செஞ்ச பாவத்துக்கு, தன்னுடைய கீழ்ப்படியாமைக்கு அவன் மனஸ்தாபம் படல, நியாயம் தேடினான். என்ன நியாயம் தேடினான்? கர்த்தருக்கு தான் எடுத்து வச்சேன். ஒரு வார்த்தை ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தாவீது விபச்சாரம் பாவம் பண்ணனா, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக வசனம் சொல்லுது. 1 பிறனுக்குரிய எதையும் இச்சியாதிருப்பாயாக இச்சிச்சிட்டான். இப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அடுத்து அவனுடைய கணவனை அந்த யுத்தத்துல நிக்க வச்சு கொல்றதுக்கு காரணமாயிட்டான். இப்ப கர்த்தர் அங்க வராரு. என்ன தெரியுமா பண்ணிட்டான்? தான் செஞ்ச காரியத்துக்கு நியாயம் தேடல, ஒத்துக்கிட்டான். என்ன பண்ணிட்டான்? ஒத்துக்கிட்டான். தான் செஞ்ச காரியத்துக்கு சவுல் நியாயம் தேடினா, கர்த்தர் அவனை தள்ளிட்டார். தான் செஞ்ச காரியத்திற்கு நியாயம் தேடினா, ஆண்டவர் அவனை என்ன சொல்றாருன்னா, என் இருதயத்துக்கு ஏற்ற வேற ஒருவனை நான் கொண்டு வருவேன். அப்ப தான் செஞ்ச காரியத்துக்கு நியாயம் தேடுகிற ஒரு மனிதன் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்க வாழ முடியாது. தாவீது நியாயம் தேடல, மதீனமா செஞ்சுட்டேன் ஆண்டவரே. சொல்றா, என்ன தள்ளிடாதீங்க ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு. உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் ஆண்டவரே. இன்னைக்கு தேவ பிள்ளைகளிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒண்ணு என்னன்னா, மனம் திரும்புதல். ஏன்னா அவருடைய வழி உத்தமமானது. அவர் வழி உத்தமமானது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வழியிலே அநியாயம் கிடையாது. கர்த்தருடைய வழியிலே பரிதானம் வாங்குவது கிடையாது.